நீங்க பார்க்குற இந்த குதிரை பற்றி உங்களால ஒரு 4 வாக்கியங்கள் இங்கிலீஷ்ல சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுங்க. சொல்லத் தெரியாதவங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விலங்கை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ, ஒரு இடத்தை பற்றியோ நம்ம பேசும்போது, இஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கண்டிப்பா பயன்படுத்தணும். இப்ப நான் ஒரு விலங்க பார்க்கறதுனால, அந்த விலங்கு எது? எப்படி இருக்கு? எங்கே இருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லப் போறேன். இந்த விலங்கு எது? அப்படிங்கிறப்ப இது ஒரு குதிரை. அதனால இட் இஸ் எ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எப்படி இருக்கிறது? வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால இட் இஸ் ஒயிட் இன் கலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எங்கே இருக்கிறது? அது கடற்கரையில் இருக்குது. கடற்கரைக்கு இங்கிலீஷில் சீஷோர்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆன் த சீஷோர். சீஷோரில் இருக்குது. என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது நடக்கலை, ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த குதிரையை பற்றி நான் பேச வேண்டிய இடங்களில் இஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நான் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த படத்தில் இருக்க விலங்கை பாருங்கள். இந்த படத்தில் இருக்க விலங்கு எது? என்ன நிறத்தில் இருக்குது? எப்படி இருக்குது? அழகாக இருந்தது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுங்கள். ரொம்ப தைரியமாக இருக்குதுன்னு கேட்டால் இட் இஸ் பிரேவ்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.